என்ன மாயா, நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. இத குடிச்சு நீ உன்னை கூல் பண்ணிக்கோ. ஆர்கானிக் ஜூஸ். இங்க பாரு, இந்த நக்கல் அடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நாங்க இப்ப வேற பிரச்சனையில இருக்கோம். உன் கூட பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ கிளம்புங்க இருந்து. கிளம்பணுமா? அதான் சொல்றால, கிளம்பு. பொறுமா, பிரச்சனைன்னு சொன்னீங்கல்ல, அந்த பிரச்சனைய உருவாக்குனதே நான் தான். இப்ப என்ன கதிர காணுமா? நான் தான் அவனை அலேக்கா தூக்கி ஏன் இடத்துல வச்சிருக்கேன். முடிஞ்சா அவனை காப்பாத்து. ஐயோ, என்னமாயா இது? நான் கொடுத்த 10 லட்சம் ரூபாவை எனக்கே திருப்பி கொடுத்து எனக்கு காப்பு வச்சல்ல, அதுக்கு நான் போட்ட ஸ்கெட்ச் தான் இந்த கதிரை கடத்தினது. இந்த ஹோட்டல் நடத்துறது இன்னைக்குதான் கடைசி நாள். அதை யாராலையும் மாத்த முடியாது. என்னையோட கதிரும் க்ளோஸ், இந்த ஹோட்டலும் க்ளோஸ். இந்த புவனாவை பகச்சுக்கிட்டா என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஆரம்பம் தான். அதான் இன்னைக்கு நல்ல நாள் பார்த்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வரேன். ஹோட்டல சீல் வச்சிருவாங்க. ஏதாவது எடுக்கணும்னா எடுத்துட்டு கிளம்புங்க. தனா, நீ டென்ஷன் ஆகாத தனா. என்ன மாயா இப்படி சொல்லிட்டு போறா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தனா, தனா என்னாச்சு? ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது மாயா. கதிருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். தனா, சீனு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. புது நம்பரா இருக்கு. யாரா இருக்கும்? ஹலோ அப்பா, நான் கார்த்திக் பேசுறேன். கார்த்திக்? கார்த்திக் அப்பா. நீயா? ஆமாப்பா, நான் தான் பேசுறேன். என் குரலை கூட நீ மறந்துட்டியா? நீ ஜெயில தானடா இருந்த? நான் இப்ப தப்பிச்சிட்டேன். தப்பிச்சிட்டியா? ஐயோ ஆமாப்பா. ஏண்டா? என்னப்பா கேள்வி இது? எவனாவது ஜெயில இருக்க ஆசைப்படுவானா? என்ன ஜாமீன்ல எடுக்கிறேன்னு சொன்னீங்க. எடுப்பீங்கன்னு நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். எடுக்கிற மாதிரி உங்களுக்கு அபிப்பிராயம் இல்ல போல இருக்கு. அதான் எனக்கு நானே விடுதலை கொடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். டேய், அதெல்லாம் விளையாட்டா நினைக்காதடா. போலீஸ் உன்னை பிடிச்சாங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கடா. கார்த்திக், நான் சொல்றத கேளு. நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடு. நாங்க எப்படியாவது சீக்கிரமாவே வந்து உன்னை ஜாமீன்ல எடுத்துடுறோம். நீங்களாம் ஒரு அப்பாவா? நீங்க சொல்றத நான் நம்பணுமா? ஏன் இத்தனை நாளா என்ன ஜாமீன் எடுக்கல? டேய், அது வந்து என்ன இழுன்னு இழுக்கிற? உன் புள்ள ஜெயில இருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்றேன். என்ன திரும்ப ஜெயிலுக்கு போக சொல்றியா? என்னாலலாம் போக முடியாது. நீ வந்து என்ன கூட்டிட்டு போறியா இல்லையா? நான் வந்து கூட்டிட்டு போகவா? ஆமா, நான் நிக்கிற இடத்த சொல்றேன். அங்கேயே வந்து என்ன கூட்டிட்டு போ. அப்படி இல்லைன்னா அப்புறம் நான் எங்கேயாவது போயிடுவேன். சரிடா சரிடா, நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். எங்க இருக்க? நான் ரெட்டப்பாளத்துக்கிட்ட தான் இருக்கேன். டேய், அங்க போலீஸ்காரங்கெல்லாம் அடிக்கடி நடமாடுவாங்கடா. நீ அங்க இருந்தனா போலீஸ்காரங்க உன்னை பிடிச்சிருவாங்க. வேற எங்க வரணும்னு சொல்ற? யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வாடா. அதையும் நீயே சொல்லு. டேய், அந்த ரெட்டப்பாளத்துல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ள போனா காடு மாதிரி ஒரு இடம் இருக்கும்டா. அங்க வந்துடுறா. அந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? டேய், சொல்றத கேளுடா, வாடா. சரி சரி, வர சீக்கிரம் வா. டைம் ஆன போது சீக்கிரம் வா. ஹலோ, சொல்லு போனா. அண்ணே, கார்த்தி எப்போ வந்தாலும் எனக்கு தானே ஃபோன் பண்ணுவான். யாரோ தப்பா பேசி வர சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ அங்கெல்லாம் போகாத, முதல்ல கிளம்பிங்க வா. ஹலோ அம்மா, நீ சொல்றது எதுவும் கேட்கலமா. இங்க ஏதோ டவர் இஷ்யூவா இருக்குமா, அதான் சரியா கேட்க மாட்டேங்குது. அண்ணே, அண்ணே ஸ்பீக்கர்ல போடு. இருமா ஒரு நிமிஷம். சொல்லுமா. அண்ணே, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கார்த்தி ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்னை யாரோ போய் பேசி அங்க வர வச்சிருக்காங்க. அவங்க சொன்ன இடத்துக்கு நீ போகாத, முதல்ல நீ கிளம்பி வந்துரு. என்னம்மா சொல்ற? ஹலோ அண்ணே, அண்ணே. அப்ப இதெல்லாம் உங்க வேலை தானா? வேற வேலை இல்ல உங்களுக்கு?
ஏய் ஏய், ஏய், விடு. ஏய், என்ன பண்றீங்க ஏய், ஏய், விட்றா. ஏய், அவன் புள்ள மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? கூப்பிட்டதுமே யார் என்னன்னு கூட விசாரிக்காம டக்குன்னு வந்து வலையில மாட்டிக்கிட்டான். இவனோட புள்ள பாசம்தான் நம்ம குடும்பத்தை காக்க போற கேடயம். இவன் மூலமா நம்ம கதிரை மீட்கணும். ம். இவன் மூலமாதான் புவனேஸ்வரிய அடக்கணும். அதுக்கெல்லாம் பிளான் இருக்குதானா? அடிச்சு தூக்கிடலாம். நீங்க வண்டியில இருங்க. ம். அந்த ஹோட்டலை நடத்துறேன்னா அதுக்கு காரணமே நான் தான். ஏதோ பிச்சை போட்டேன், நீயும் ஹோட்டலை நடத்திக்கிட்டு இருக்க. உன்னை பயன்படுத்தி எனக்கும் ரகுராமுக்கு இருக்கிற பகையை தீர்த்துக்கலான்னு நான் பிளான் பண்ணா, நீ என்ன பயன்படுத்தி அவசர அவசரமா சம்பாதிச்சு அந்த வீட்டையே மீட்டுருவ போல இருக்கே. எப்படி என்னோட பிளானை கரெக்டா சொல்ற? திமிர பாத்தியா வாசு? முதல்ல 5 லட்சம் கொடுத்த, அடுத்து 10 லட்சம். அதுவும் என் பணத்தையும் எனக்கு கொடுத்திருக்க. கொஞ்சம் விட்டா மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணி டாக்குமெண்ட்டை வாங்கி உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்க. நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா? என்னை பார்த்தா பொறாமையா இருக்குல்ல? மேடம் மேடம் இவன் ரொம்ப பேசுறான் மேடம். அணைய போற விளக்குல்ல, அதான் பிரகாசமா எரியுது. பேசட்டும். நீ இல்ல, ரகுராமும் அவன் குடும்பத்துல இருக்கிற யாருமே சந்தோஷமா இருக்க நான் விட மாட்டேன். புவனேஸ்வரி, சின்ன நெருப்பா கையால அணைக்கலாம், நான் பெரிய நெருப்பு. ஜெயிக்கணும்னு வெறியோட அலையிறவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததே நீதான். ஆனா என் வெற்றியை நீ கொடுக்கல. என்னை தோக்கடிக்கிறதுக்கு உன்னால முடிஞ்சதெல்லாம் செஞ்ச. இப்ப பாரு, தோத்து போய் என்னை கூட்டு வந்து கட்டி வச்சு இப்படி வசனம் பேசிட்டு இருக்க. இந்த பாரு, நான் இங்கிருந்து போவேன், சம்பாதிக்கவும் செய்வேன், வீட்டு டாக்குமெண்ட்டையும் திருப்புவேன். பரவாயில்ல, உன்னை அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கோம், சேர்ல வச்சு கட்டி வச்சிருக்கோம், அப்பவும் இவ்ளோ கான்பிடென்ட்டா பேசுற. இங்க இருந்து போயிடுவியா? எப்படி போவ? சில சமயம் அன்னோன் காலில் கூட குட் நியூஸ் வரும். பேசு 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 பேசு. அம்மா, தங்கச்சி. அண்ணே, என்னண்ணா ஆச்சு? எங்க இருக்க? உன் நம்பருக்கு போன் பண்ண ரீச் ஆகவே இல்ல. என்னன்னு புது நம்பரா இருக்கு? அம்மா, கேள்வி கேக்குறதெல்லாம் விட்டுட்டு இங்க என்ன முதல்ல வந்து காப்பாத்துமா. அண்ணா, எங்கண்ணா இருக்க? அம்மா, என்னத்தம்மா சொல்றது? எங்க இருக்குன்னு எதுவுமே தெரியலம்மா. ஒரே இருட்டா இருக்கு. சுடுகாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குமா.